Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 20/3/2025 வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் சிறந்த கசிங்கன்னு பார்த்துடலாம். போன மாதம் இதே மூணாவது வார ரிசல்ட் வந்து 237 வந்திருக்கு அண்ட் லாஸ்ட் வீக் ரிசல்ட் 501 அண்ட் நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 920 வந்திருக்கு. ஓகே, நம்ம மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கல்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் வந்த ரிசல்ட் வந்து 237, அடுத்த வாரம் 063, 432, 501, நேற்று ரிசல்ட்டு 920. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் கேல்குலேஷன் வந்து புரியும். கமெண்ட்டில் வந்து நண்பர்கள் வந்து சில பேர் எனக்கு புரியல, எனக்கு வந்துட்டு நோட்டில் எழுதி அந்த மாதிரி வீடியோ கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நோட்லலாம் எழுதிலாம் வந்துட்டு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப வீடியோ லென்த் எடுக்கும். அதாவது 10 நிமிஷம் போடுற வீடியோ 20 நிமிஷம் வரும். அது அவ்வளோ நேரம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, போர் அடிச்சிடும். அதனால் நம்ம கால்குலேஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கனாலே நான் எந்த நம்பர் எடுத்து எதை ஆட் பண்ணுறேன், கால்குலேஷன் நம்பர் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கனாலே அது போன மாதம் ஃபாலோ ஆகிருக்கா, அது இந்த மாதம் அதே ரூட்டில் வருதான்றதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போன மாதம் 237 வந்த மெயின் ரூட் நம்ம வந்து கால்குலேஷனை நல்லா வெரிஃபை பண்ணி கடைசியாக வந்து அதை ஷார்ட் பண்ணி சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் கொடுப்பேன். நம்ம எடுக்கிறதெல்லாம் வந்து நிறைய சொன்னோம்னா சில பேருக்கு புரியாது, அது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கால்குலேஷனை க்ளீனாக வந்து நம்ம 10 வாட்டி 20 வாட்டி எடுத்து பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த நம்பர்லேருந்து இப்படி ஆட் பண்ணால் இது ரிசல்ட்டாக வருது, இந்த ரூட் இன்றைக்கி ஃபாலோ ஆகும் ஃபாலோ ஆகாதுன்றதை நம்ம சொல்கிறோம். இப்போ போன மாதம் 237க்கு 1 டே பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ரிசல்ட்டு 155, அதோட க்ளூ நம்பர் பாருங்கள் 211. இப்போ போன மாதம் 155க்கு 55 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி வந்து 11, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 55 இங்கே 155 இருக்குது. இந்த ப்ளூ கலரில் பாக்ஸ் பண்ணியிருக்க 211ஓட 11 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து நமக்கு 22, 88 வருது. 21ல் நமக்கு கிளியராக வந்து 87 கிடைக்குது. இந்த 87 வரும்போது ஒன்று ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும் அல்லது பின்னாடி இருக்க நம்பர் பவர் ஆகும். அப்போது பின்னாடி இருக்க நம்பர் பவர் ஆனால் 82ன்னு வரும், முன்னாடி இருக்க நம்பர் பவர் ஆனால் 37ன்னு வரும். அப்போது நமக்கு 37 பிசி கிடைக்குது. ரிசல்ட்டு 237. இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா போன மாதம் புதன்கிழமை வந்த ரிசல்ட் 155ஓட 55 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 32 கால்குலேஷன் 87 கிடைக்குது. 37 ஃபாலோ ஆகிருக்கு. ரிசல்ட்டு 237. ஓகே, இப்போது இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு லாஸ்ட் வீக் ரூட்டை ரெண்டாவது பார்ப்போம். நேற்று ரிசல்ட் 920, க்ளூ நம்பர் 531. இப்போது 20 எடுத்துப்போம். ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரை பிசி 31 டைரக்ட் எடுத்துப்போம். அங்கே நம்ம 21 எடுத்தோம் இல்லையா, இங்கே 21 எடுக்கும்போது நமக்கு 72 கிடைக்கிது. அங்கே 87 கிடச்சிது. 87க்கு 37 வந்தது. இப்போ 72க்கு ஃபஸ்ட்டு நமக்கு 22ன்ற நம்பர் ஒரு 422ன்னு வரலாம். இது ஒரு கால்குலேஷன். இதே வந்து 20 + 32 நம்பர் எடுத்தோம்னா இதில் நமக்கு டோட்டலாகவே ஆப்போசிட்டாக ரெண்டு நம்பருக்கும் சம்மந்தமே இல்லை. 22 எங்கே இருக்குது, 52 எங்கே இருக்குது. இப்போ 52ன்னு கிடைக்கும் போது 87க்கு 37ன்னு பவர் ஆச்சு. அப்போ 52 வந்து ஒன்று 02ன்னு வரணும் அல்லது 57ன்னு வரணும். 02 வந்தால் 302ம் 57ன்னு வந்ததுன்னா ஒரு 557 நம்பரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, லாஸ்ட் வீக் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே தான் போன வாரம் 501க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டு புதன்கிழமை 864, க்ளூ நம்பர் வந்து 425. இப்போது 64 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 25 எடுத்துக்கிறோம். டேரெக்டாக இந்த 25 ப்ளூ கலரில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 21ல் நமக்கு 10 கிடைக்குது. ஆனால் 01ன்னு வந்திருக்கு. போன மாதம் வந்து 87 பவரில் வந்துச்சு. இப்போ இங்கே பவர் எடுத்தோம்னா 60 இல்லைனா 15ன்னு எடுப்போம். ஆனால் 01 வந்துச்சு. அப்போது நமக்கு மேட்சிங் இல்லை. 22ன்னு எடுக்கும் போதும் 11 கிடைக்கிது. அப்போது நமக்கு 11ல் கிடைக்கல, 12ல் கிடைக்கிது. இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக வர்றதுனால இதில் 64 பிசி எடுத்தோம். அந்த ரூட் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால 64 + 32 போன மாதம் ரூட் இப்படி எடுத்தோன்னா 96 வருது. நமக்கு மேட்ச் ஆகலை. 42ல்
06 வருது. இதில் வந்து ஒன்று 01ன்னு வரணும், இல்லை 56ன்னு வரணும். நமக்கு ரிசல்ட்டு 01ன்னு வந்துடுச்சு. போன மாதம் 32 ஃபாலோ ஆகிருக்கு, போன வாரம் 42 ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ நம்ம 32க்கு எடுத்துட்டோம். 42க்கு நமக்கு 62 கிடைக்குது. இந்த 62 நமக்கு ஒன்று 12ன்னு வரணும், இல்லைன்னா 67ன்னு வரணும் இல்லையா? 06க்கு 01 ஃபாலோ ஆனதுனால 67ஓ அல்லது 17ஓ 120 வரணும். பிசியில் 12 அல்லது 67ன்னு வரணும். நம்ம வந்து 67 ஒரு மெயின் நம்பராக வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். 67ன்னு வந்தோம்னா 567ன்ற நம்பர் இன்றைக்கி வரணும். ஓகே, இது 2 ரூட்டு ஃபாலோ ஆகிருக்கு. போன மாதம் போன வாரம் ரூட்டு நம்ம 2 இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இன்னொரு நம்பர் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 53க்கு கண்டினியூஷன் 64 இருக்குது. இதில் வந்து செகண்ட் டிஜிட் கட்டானால் 564ன்னு வரும், 564ன்னு வரும். 564ஓ 465ஓ இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் கால்குலேஷனில் இன்றைக்கி ரூட்டுக்கு மேட்ச் ஆகுது. அதில் வந்து முடிந்த வரைக்கும் ஒரு 465 வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த 2 நம்பரில். ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட ஏபி 53க்கு நம்ம ரெகுலராக எடுக்கிற 30 கால்குலேஷன். இதில் வந்து 83. இந்த 83 வந்து ஒன்று 38ன்னு வரணும், அல்லது 88ன்னு வரணும். 238 88 வந்து 588. ஓகே, டோட்டலாக வந்து எல்லாத்தையும் கிளியராக வந்து நான் உங்களுக்கு 1 பை 1 கொடுத்துருக்கேன். இதில் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் கிளியராக ப்ளே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சப்போர்ட் நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்த 20ன்ற ரிசல்ட்டோட பிசி வந்து இன்றைக்கி பவரில் ஒரு 75ன்னு வர்றதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. அது வந்ததுன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் 275 மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 422 எடுத்தோம், 302, 557, 567, 564, 465, 238, 588, ஃபைனலாக 275. ஓகே, எல்லாம் பவரில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய நம்பர் மாற்றுறது. இதில் வந்து 2 நம்பர் இருக்கிறதுனால இதில் மெயினான நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 0257 பிசியில் நமக்கு 302 557 ஸ்ட்ராங். அடுத்து 3888க்கு 238 588. ஃபைனலாக வந்து இந்த 4 நம்பர் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வச்சுக்கணும். மொத்தமாக எடுத்தாலும் 4 நம்பர் ஸ்ட்ராங்கு. பிசியில் 02 57 38 88. ஓகே, 4 செட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 4 டிஜிட் முடிஞ்சால் இந்த நம்பரை 0275 4டியில் இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங்கில் வர நம்பர் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அதை தவிர்த்து மற்ற நம்பரை ப்ளே பண்ண வேண்டாம். கான்ஃபிடண்ட்டாக இருக்க நம்பர் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். கம்மியாக விளாட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த 4 பிசி கொடுத்துருங்க இல்லையா, 02 57 38 88 அதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஆல்ரெடி டைம் லேட் ஆகிடுச்சு, அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.